Hi everyone, welcome to Entri App Tamil channel. உங்களோட கோடிங் ஸ்கில்ஸ் அண்ட் சாஃப்ட் ஸ்கில்ஸை நீங்க இம்ப்ரூவ் பண்ண நினைக்கிறீங்களா? கண்டிப்பா Entri App தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. நம்ம சேனல்ல HTML, CSS, JavaScript, இன்டர்வியூ கொஸ்டின்ஸ்னு தனித்தனியா பிளேலிஸ்ட்ல வீடியோஸ் எல்லாமே ப்ளே ஆகும். கோடிங் லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம வீடியோஸ் எல்லாமே பாருங்க. ப்ரீவியஸ் வீக் நம்ம ஃபேஸ்புக்கோட லாகின் பேஜ் எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கறத லேர்ன் பண்ணோம். இந்த வீக் நம்ம கூகுளோட ஃப்ரண்ட் பேஜ் எப்படி டிசைன் பண்ணலாம். ஸோ எல்லாருமே பாத்தீங்கன்னா போனா இருக்கட்டும் இல்ல வெப்சைட் நம்ம ஓபன் பண்றதா இருக்கட்டும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கூகுள் சர்ச் இன்ஜின் போயிட்டு அதுக்கப்புறம் தான் நமக்கு தேவையான வெப் பேஜஸ் நம்ம சர்ச் பண்ணுவோம். ஸோ இந்த கூகுள் வெப் பேஜை எப்படி நம்ம கிரியேட் பண்ணலாங்கிறத இந்த வீக் ஃபுல்லா நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ இந்த பேஜ் தான் நம்ம இந்த வீக் டிசைன் பண்ண போறோம். இங்க பாத்தீங்கன்னா கூகுள் லோகோவோட இமேஜ் வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் இங்க ரெண்டு லிங்க் இருக்கு. நெக்ஸ்ட் இங்க ஒரு ஐகான் செட் பண்ணிருக்காங்க. இது சர்ச் பாரோட ஐகான். இங்க மைக் சிம்பிள் வச்சிருக்காங்க. ஸோ ரெண்டு பட்டன் கிரியேட் பண்ணிருக்காங்க. ஒன்னு கூகுள் சர்ச், நெக்ஸ்ட் ஐ எம் ஃபீலிங் லக்கி. ஸோ இந்த ரெண்டு பட்டன் கிரியேட் பண்ணிருக்காங்க. சம் டெக்ஸ்டிங் ஆட் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் ஃபூட்டர் செக்ஷன் கிரியேட் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த ஃபூட்டர் செக்ஷன்ல நம்ம இந்த இடத்துல நம்ம ஹோவர் எஃபெக்ட் அட்டாச் பண்ணிருக்காங்க. ஸோ கர்சர் பாயிண்டர் மாதிரி இந்த இடத்துல நமக்கு ஹோவர் எஃபெக்ட்ல யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் இந்த வீக் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ இந்த கூகுள் பேஜ் எப்படி டிசைன் பண்ணலாங்கிறத வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ VS கோட்ல index.html, style.cssன்னு ரெண்டு பேஜஸ் நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம். ஸோ index.htmlல பேசிக் டேக்ஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணதுக்கு அப்புறம் டைட்டில் பாத்தீங்கன்னா கூகுள் ஃப்ரண்ட் பேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம டைட்டில் டேக்கு அடுத்தபடியா நமக்கு style.css லிங்க் பண்ணணும். ஸோ லிங்க் rel equal to style sheet. நெக்ஸ்ட் hrefல style.css அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேஜை நம்ம லிங்க் பண்ணிட்டோம். இப்போ நம்ம பாடி டேக் உள்ள நேவிகேஷன் டேக் மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த நேவிகேஷன் டேக்குள்ள நமக்கு ஜிமெயில் இமேஜஸ்னு சொல்லிட்டு ரெண்டு லிங்க் செட் பண்ண போறோம். ஸோ hrefல ஃபர்ஸ்ட் ஹேஷ்டேக் போட்டுக்கோங்க. இந்த ஏ டேக்குள்ள பாத்தீங்கன்னா ஜிமெயில் அப்படின்னு ஒரு லிங்க், நெக்ஸ்ட் இமேஜஸ் அப்படின்னு கொடுக்க போறோம். ஸோ இந்த ஏ டேகை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஜிமெயிலுக்கு பதிலா பாத்தீங்கன்னா இமேஜஸ் அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளவுதான். இப்போ இது நீங்க ரன் பண்ணீங்கன்னா ஜிமெயில் அப்படிங்கிறது இருக்கு, இமேஜஸ் அப்படிங்கிறது லிங்க் கரெக்டா செட் ஆயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம நேவிகேஷன்ல ஒரு இமேஜ் அட்டாச் பண்ண போறோம். ஸோ என்னோட ஃபோல்டர் நேம் பாத்தீங்கன்னா கூகுள். ஸோ அதுலேயே பாத்தீங்கன்னா தேவையான இமேஜஸ் எல்லாமே நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். bar.png, கூகுள் இமேஜஸ், மைக் சிம்பிள், சர்ச் சிம்பிள், இது எல்லாமே நம்ம தனித்தனியா சர்ச் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ அதை நான் டவுன்லோட் பண்ணி இந்த ஃபோல்டர்லேயே போட்டு வச்சிருக்கேன். ஸோ எந்த ஒரு ப்ராஜெக்ட் நீங்க செய்யணும்னாலும் தேவையான இமேஜஸ்லாம் இமேஜஸ்ங்கிற ஒரு ஃபோல்டர்ல போட்டுக்கலாம். ஸோ 4 இமேஜஸ்ங்கிறதுனால நான் தனித்தனியா இந்த ஃபோல்டருக்குள்ள நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இப்போ பாத்தீங்கன்னா இப்போ இந்த index.htmlல இந்த ஏ டேக்கு அடுத்தபடியா நமக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஐகான் வரப்போகுது. ஸோ பார் ஐகான். ஸோ இமேஜ் சோர்ஸ்ல பாத்தீங்கன்னா bars.png அப்படின்னு சொல்லிட்டு இந்த இமேஜை நான் மென்ஷன் பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த பார் சிம்பிள் பக்கத்திலே நமக்கு வந்துடும். இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா சைன் இன் சொல்லிட்டு ஒரு பட்டன் வேணும். ஸோ ஜஸ்ட் பட்டன் அப்படிங்கறத மென்ஷன் பண்ணிட்டு இந்த டேகுக்குள்ள நான் சைன் இன் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ எனக்கு பட்டன் கரெக்டா செட் ஆயிடுச்சு. ஸோ இவ்வளவுதான் பாத்தீங்கன்னா டாப் பார்ட்ல இருக்கக்கூடிய கோடிங்ஸ். இதுக்கு நம்ம எல்லாத்துக்குமே CSS கோடிங் கொடுத்தாதான் இது பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைடு இருக்கு. இதை நம்ம மூவ் பண்ணி ரைட் சைட் கார்னர்ல கரெக்டா செட் பண்ணணும். ஸோ அதை எப்படி செட் பண்ணலாங்கிறது இந்த CSS கோடிங் மூலியமா தான் இதுல நம்ம கொண்டு வர முடியும். ஸோ இப்போ இந்த style.css குள்ள பாத்தீங்கன்னா எந்த ஒரு ப்ராஜெக்ட் நீங்க ஸ்டார்ட் பண்ணாலும் யூனிவர்சல் செலக்டர் யூஸ் பண்ணிட்டு மார்ஜின் 0 தென் பேடிங் 0 அப்படிங்கறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் மார்ஜின் 0 பேடிங் 0க்கு அப்புறமா பாக்ஸ் சைசிங்ல நம்ம பார்டர் பாக்ஸ் அப்படிங்கறத மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியும் மோஸ்ட்லி நம்ம எல்லா ப்ராஜெக்ட்ஸ்லயும் மென்ஷன் பண்ணுவோம். இந்த லிங்க் எல்லாம் எடுக்கணும். ஸோ இந்த லிங்க்ல பாத்தீங்கன்னா ஒரு அண்டர்லைன் இருக்கும். இது நம்ம ஹோவர் பண்ணும்போது மட்டும்தான் நமக்கு இந்த அண்டர்லைன் வரணும். இப்ப ஸ்டார்டிங்ல இந்த அண்டர்லைன் நமக்கு இருக்கக்கூடாது. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டெக்ஸ்ட் டெக்கரேஷனை நான் நன் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ நான் நன் கொடுத்தோன்னே இந்த லைன் மார்க் பாத்தீங்கன்னா எடுத்துருச்சு.
ஸோ டெக்ஸ்ட் டெக்கரேஷன் ப்ராப்பர்ட்டி இதுக்காக தான் நம்ம யூஸ் பண்றோம். சப்போஸ் இதுல நீங்க அண்டர்லைன் கொடுத்தீங்கன்னா அண்டர்லைன் வந்துடும். ஸோ ஸ்டார்டிங்ல வந்து எனக்கு அண்டர்லைன் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம வந்து நன் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து இந்த ஃபாண்ட் ஃபேமிலி வந்து மென்ஷன் பண்ண போறோம். ஸோ ஃபாண்ட் ஃபேமிலியில இதுல வந்து நான் ஏரியல் சான்ஸ் செரிஃப் அப்படிங்கிற இந்த ஃபேமிலி வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பாடி டேக். ஸோ இந்த பாடி டேக்கு நான் வந்து டிஸ்பிளே வந்து ஃபிளெக்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். ஏன் அப்படின்னா இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ் டைரக்ஷன்ல தான் வரப்போகுது. ஸோ இமேஜஸா இருக்கட்டும், லிங்கா இருக்கட்டும், எல்லாமே வந்து ஃபிளெக்ஸ். ஸோ அதனால நம்ம வந்து டிஸ்பிளே ஃபிளெக்ஸ் கொடுத்துட்டு ஃபிளெக்ஸ் டைரக்ஷன் வந்து காலம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கணும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மினிமம் ஹைட். மினிமம் ஹைட் வந்து 100 வெர்டிக்கல் ஹைட் அப்படிங்கறத நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கோடிங்ல இல்லாதது. இதெல்லாம் ஜெனரலா நம்ம வந்து மென்ஷன் பண்ணிருக்கோம். இப்போ நம்ம கிளாஸ்க்குள்ள வருவோம். சோ பாடிக்குள்ள நேவிகேஷன் டேக் இருக்கு. இந்த நேவிகேஷன் டேகுக்கு தனியா நீங்க டிசைன் பண்ணணும். சோ இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா நேவிகேஷன் டேகுக்கான கோடிங்ஸை மென்ஷன் பண்ண போறேன். ஸோ இந்த நேவிகேஷன் டேகுக்கு வந்து பாத்தீங்கன்னா டிஸ்பிளே ஃபிளெக்ஸ், அலைன் ஐட்டம் சென்டர், ஜஸ்டிஃபை கண்டென்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நான் ஃபிளெக்ஸ் எண்ட் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இதை நான் வந்து 1 by 1 கொடுக்குறேன். டிஸ்பிளே ஃபிளெக்ஸ் கொடுத்துருக்கேன் இதுக்கும் நேவிகேஷனுக்கும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அலைன் ஐட்டம் சென்டர் அப்படின்னு கொடுக்குறேன். நெக்ஸ்ட் ஜஸ்டிஃபை கண்டென்ட் அப்படிங்கிறதுல எண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ இந்த எண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்ததுனால தான் இந்த ஜிமெயில், இமேஜஸ் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த கார்னர்ல இருந்து ரைட் சைடுல வந்து நமக்கு பிளேஸ் ஆயிருக்கு. ஸோ அலைன் ஐட்டம் சென்டர் வந்து எல்லாத்தையும் சென்டர் பண்றதுக்காக. நெக்ஸ்ட் ஜஸ்டிஃபை கண்டென்ட்ல சென்டர். இப்போ சப்போஸ் நீங்க இந்த ஜஸ்டிஃபை கண்டென்ட்ல சென்டர் கொடுத்துருந்தீங்கன்னா இந்த இடத்துல சென்டர்ல இருக்கும். எனக்கு வந்து ரைட் எண்ட்ல வேணும். ஸோ அதனால நான் எண்ட் அப்படிங்கறத நான் வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன். அடுத்து வந்து மார்ஜின்ல இருந்து நமக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் வேணும். ஸோ அதனால நம்ம என்ன பண்ணலாம், மார்ஜின் டாப் அப்படிங்கறத மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு 30 பிக்சல் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வந்து மார்ஜின் ரைட் சைடு எவ்வளவு வேணும், மார்ஜின் ரைட் சைடு 30 பிக்சல், டாப் வந்து 14 பிக்சல். ஓகே. சோ இப்போ வந்து இந்த லிங்க்குக்கு இடையிலலாம் கொஞ்சம் ஸ்பேசஸ் வந்து அலோகேட் பண்ணணும். அது எப்படி அலோகேட் பண்றதுங்கறத அடுத்ததுல நம்ம பார்க்கலாம். ஏன் அப்படின்னா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நேவிகேஷன்ல இருக்கக்கூடிய ஏ டேகுக்கு நம்ம இன்னும் டிசைன் பண்ணல. நேவிகேஷன்ங்கிற இந்த டேகுக்கு தான் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்டைல்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணிருக்கீங்க. சோ அடுத்த கிளாஸ் நேம் எப்படி இருக்கும்னா நேவிகேஷன்ல இருக்கக்கூடிய ஏ டேக் இந்த மாதிரி நீங்க டிசைன் பண்ணிக்கணும். சோ இதுக்கு வந்து ஃபாண்ட் சைஸ் வந்து பாத்தீங்கன்னா 13 பிக்சல் கொடுக்க போறோம். நெக்ஸ்ட் வந்து டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டி. டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டில இன்லைன் பிளாக் அப்படிங்கிற இந்த ப்ராப்பர்ட்டி வந்து நம்ம யூஸ் பண்ண போறோம். சோ ஒரு லைனுக்கும் இன்னொரு லைனுக்கும் இருக்கக்கூடிய ஹைட் வந்து லைன் ஹைட் அப்படின்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. இந்த லைன் ஹைட் ப்ராப்பர்ட்டி வந்து நம்ம மென்ஷன் பண்ண போறோம். 24 பிக்சல் அப்படிங்கறத நம்ம மென்ஷன் பண்ணிக்கிறோம். ஓகே. சோ இப்போ பாருங்க ஃபாண்ட் சைஸ் வந்து 13 பிக்சல் கொடுத்திருக்கேன். இதோட கலர் வந்து நம்ம என்ன மென்ஷன் பண்ணிருக்கோம்னா Black தான். Blackலயே வந்து ஒபாசிட்டி கொஞ்சம் கம்மியா இருக்கும். சோ ஒபாசிட்டி கம்மி பண்ணும்போது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கிரே கலர் இருக்கும். சோ 000 அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா Black கலர். இது வந்து பாத்தீங்கன்னா ஒபாசிட்டி. சோ பிரைட்னஸ்க்காக நம்ம இந்த இடத்துல வந்து 0.87 கொடுத்திருக்கோம். சப்போஸ் இந்த 0.87க்கு பதிலா நம்ம 1 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு Black கலர் இருக்கும். இதுலயே வந்து 0. இங்க கலர் வந்து நம்ம Black கலர் தான் மென்ஷன் பண்ணிருக்கோம். 0,0,0ங்கிறது Blackக்கான கலர் கோடிங். இந்த இடத்துல இருக்கிற 0.87 அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒபாசிட்டி, பிரைட்னஸோட கலர். சோ இங்க வந்து 0.87 கொடுத்ததுனால தான் இங்க வந்து ஒபாசிட்டி கொஞ்சம் கம்மியா இருக்கு. சோ Blackல ஒபாசிட்டி கம்மியாகும் போது நமக்கு கிரே எஃபெக்ட் வந்து நமக்கு கொடுக்கும். இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஜிமெயில் அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா இமேஜஸ் இது ரெண்டுக்கும் தான் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து நமக்கு மென்ஷன் ஆகுது. ஃபாண்ட் சைஸ்லாம் இங்க இருக்கக்கூடிய இந்த இமேஜ வந்து எதுவுமே அஃபெக்ட் ஆகாது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நீங்க கர்சர் பாயிண்டர் கொடுத்திருக்கீங்க. சோ இது வந்து இந்த ஜிமெயில் அப்புறம் இமேஜஸ் இது ரெண்டுக்கு தான் அக்செப்ட் ஆகும். இங்க போகும்போது நமக்கு கர்சர் பாயிண்டர் ஆட் ஆகல. ஏன் அப்படின்னா இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு இமேஜ்.
ஸோ அடுத்த கிளாஸ் நீங்க என்ன கொடுக்கணும் அப்படின்னா நேவிகேஷன்ல இருக்கக்கூடிய இமேஜ் அப்படின்னு இந்த மாதிரி நம்ம டைட்டில்ஸ் வந்து மென்ஷன் பண்ணிக்கணும். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கர்சர் பாயிண்டர் கொடுத்துட்டீங்கன்னா இப்ப நம்ம இந்த இடத்துல பக்கத்துல போறப்ப நமக்கு கர்சர் பாயிண்டர் ஆட் ஆகும். அடுத்து வந்து சைன் இன் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கு. ஸோ இதுக்கு நீங்க தனியா கிளாஸ் மென்ஷன் பண்ணலன்னா நேவிகேஷன்ல இருக்கக்கூடிய பட்டன் இந்த மாதிரி நீங்க கிளாஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கர்சர் பாயிண்டர் கொடுத்துட்டேன். ஸோ இப்ப பாருங்க சைன் இன் பட்டனுக்கு பக்கத்துல போறப்பையும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹேண்ட் சிம்பிள் வந்து வரும். ஸோ நேவிகேஷன்ல இருக்கக்கூடிய இமேஜுக்கு நம்ம வந்து டிசைன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ கர்சர் பாயிண்டர் வந்து ஆட் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வித் ஹைட் இதெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணோம்னா அந்த இமேஜ் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ வித் வந்து பாத்தீங்கன்னா நான் 34 பிக்சல் வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பேடிங் வந்து ஒரு 5 பிக்சல் ஆட் பண்ணா போதும். ஸோ எனக்கு இமேஜஸ்க்கு பக்கத்துல கொஞ்சம் ஸ்பேஸ் வேணும். ஸோ அதனால நான் 5 பிக்சல் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் மார்ஜின். ஸோ மார்ஜினுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோ நெக்ஸ்ட் வந்து 7 பிக்சல் அப்படிங்கறத மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ ஆட்டோ அப்படிங்கிறது டாப் அண்ட் பாட்டம்ல அந்த கண்டென்ட் எவ்வளவு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்கா எனக்கு வந்து ஸ்பேஸ் வந்து எடுத்துக்கும். நெக்ஸ்ட் லெஃப்ட் அண்ட் ரைட்ல வந்து பாத்தீங்கன்னா 7 பிக்சல் அப்படிங்கிற கேப் வந்து நமக்கு எடுத்துக்கும். ஸோ இவ்வளவுதான் வந்து நேவிகேஷன்ல இருக்கக்கூடிய இமேஜுக்கான ப்ராப்பர்ட்டி. நெக்ஸ்ட் நம்ம பட்டனை டிசைன் பண்ண போறோம். ஸோ இந்த சைன் இன் பட்டன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கலர் வந்து ஒரு ப்ளூ கலர் வந்து மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஸோ அதோட கலர் பேக்ரவுண்ட் கலர் வந்து பாத்தீங்கன்னா #428554 அப்படிங்கிறது தான். ஸோ இங்க பாத்தீங்கன்னா இந்த பேக்ரவுண்ட் கலர் மென்ஷன் ஆயிருச்சு. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பார்டர் இருக்கு. இந்த பார்டர் நம்ம எடுக்கிறதுக்கு பார்டர் நன் அப்படிங்கறத மென்ஷன் பண்ணிக்கலாம். இதுல நம்ம ஃபாண்ட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா பட்டன் சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட் வந்து இதுல இருக்கக்கூடிய டெக்ஸ்ட் வந்து எனக்கு போல்டா வேணும். அப்ப நம்ம என்ன பண்ணலாம், ஃபாண்ட் ஸ்டைல் வந்து போல்ட் அப்படிங்கறத மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்டர் ரேடியஸ். இந்த பட்டன் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெண்டா இருக்கும். ஸோ அதுக்கு என்ன ரீசன்னா பார்டர் ரேடியஸ்ல 3 பிக்சல் வந்து நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ அகைன் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்ப பார்டர் வந்து எனக்கு என்ன கலர்ல வேணும். இப்ப பார்டர் நன் அப்படிங்கறத மென்ஷன் பண்ணலாம். இல்ல அப்படின்னா நீங்க என்ன செய்யலாம், இந்த இதுலயே வந்து பேக்ரவுண்ட் கலர் கொடுக்கலாம். அதாவது பேக்ரவுண்ட் கலர் என்ன கொடுக்குறோமோ அதையே பார்டர் கலராகவும் கொடுக்கலாம். ஸோ 2 வேலை நீங்க வந்து பார்டர் வந்து மென்ஷன் பண்ணலாம். இல்ல இது நான் கொடுக்க விரும்பல அப்படின்னா நீங்க என்ன செய்யலாம், நன் கொடுத்தாலும் தப்பு இல்லை. ஓகேவா. நெக்ஸ்ட் ஃபாண்ட் வெயிட் போல்டு கொடுத்திருக்கோம். அவுட்லைன் எதுவுமே இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக நன் அப்படிங்கறத மென்ஷன் பண்ணிருக்கோம். பேக்ரவுண்ட் கலர் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒயிட் கலர். ஸோ சில பேர் கமெண்ட்ஸ்ல கூட கேட்டிருந்தீங்க ஃபாண்ட் கலருக்கு ஃபாண்ட் கலர்னு யூஸ் பண்ணணுமான்னு. ஆக்சுவலி வந்து கலர்னு கொடுத்தாலே போதும், அதுவே வந்து ஃபாண்டோட கலரை தான் வந்து டினோட் பண்ணுது. இங்க வந்து கோடிங்கை பொறுத்த வரைக்கும் டெக்ஸ்ட் கலர்னு சொல்லாம என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஃபாண்ட் கலர் அப்படிங்கறத மென்ஷன் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பேடிங் பாருங்க 7 பிக்சல் 12 பிக்சல். இது வந்து டாப் அண்ட் பாட்டம், இது வந்து லெஃப்ட் அண்ட் ரைட்டுக்கு வந்து நான் ஸ்பேஸ் அலோகேட் பண்ணிருக்கேன். பார்டர் ரேடியஸ் வந்து நம்ம 3 பிக்சல் மட்டும் தான் பெண்ட் பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் மார்ஜின் லெஃப்ட் வந்து 7 பிக்சல். ஏன் அப்படின்னா இந்த ஐகானுக்கு பக்கத்துல எனக்கு ஒரு ஸ்பேஸ் வரணும். ஸோ அதனால இந்த இடத்துல நம்ம வந்து 7 பிக்சல் கொடுத்திருந்தோம். இங்கேயுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு இமேஜுக்கு முன்னாடியும் நம்ம 7 பிக்சல் தான் அட்டாச் பண்ணியிருந்தோம். நெக்ஸ்ட் நம்ம கர்சர் பாயிண்டர் ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து மென்ஷன் பண்ணிருக்கோம். ஸோ இப்போ நம்ம கூகுள் பேஜ்ல ஜிமெயில், இமேஜஸ், ஐகான் இது எல்லாமே செட் பண்ணிட்டோம். பட் இங்க பக்கத்துல போறப்ப நமக்கு சில ஹோவர் எஃபெக்ட் வரும். ஸோ அது ஏன் நம்ம அட்டாச் பண்ணல அப்படிங்கிறதுனால இங்க நம்ம அட்டாச் பண்ண போறோம். ஸோ நேவிகேஷன் நெக்ஸ்ட் நம்ம ஹோவர் அப்படிங்கறத மென்ஷன் பண்ணிட்டு இங்க நம்ம டெக்ஸ்ட் டெக்கரேஷன் வந்து அண்டர்லைன் அப்படிங்கறத மென்ஷன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் உங்களுக்கு கலர் வேணும் அப்படின்னா கலர் அப்படிங்கறதுல நம்ம ப்ளூ அப்படிங்கறது மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இங்க பக்கத்துல போறப்ப மட்டும் நமக்கு ப்ளூ கலர் டிஸ்பிளே ஆகும். ஸோ நம்ம நேவிகேஷன் ஃபினிஷ் பண்ணிட்டோம். சென்டர்ல வந்து இனிமே வந்து ஒரு லோகோ வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாங்கிறது நாளைக்கு நம்ம பார்க்கலாம். நாளைக்கு 5 PM என்ட்ரி எலிவேட் தமிழ் சேனல்ல லைவ் கண்டக்ட் பண்ண போறாங்க. நாளைக்கு டாபிக் ரோட் மேப் டு ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட். ஸோ ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட் பத்தி உங்களோட டவுட்ஸ் எதுவா இருந்தாலும் நாளைக்கு லைவ்ல என்கிட்ட நீங்க கேட்கலாம். ஸோ அதுக்கான கிளாரிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நாளைக்கு லைவ் கிளாஸ் அட்டென்ட் பண்ணுங்க. கண்டினியூஸா நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட் கோர்ஸ் ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க. அதுல ஒரு கூகுள் ஃபார்ம் இருக்கும். அதுல உங்களை பத்தின பேசிக்கான டீடைல்ஸ் எல்லாமே வந்து ஃபில் பண்ணுங்க. என்ட்ரி டீம்ல இருந்து உங்களுக்கு கால் பேக் பண்ணுவாங்க. தேங்க்யூ.